மயில் மாப்பிளையும் ரோகிணியும் உங்ககிட்ட ஏதோ சொல்லலன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. சகல, அது வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்ன தடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மீறி நீ நினைச்ச மாதிரி ரேவதி கையில மோதிரத்தை போட்டப்பா. இந்த நிலா பூஜையில ரேவதி உங்க முகத்தை தான் பார்க்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். ம், சரிங்க. ஆமா மாப்பிள்ள, ரோகிணி மயில் மாப்பிள்ள முகத்தை பாக்குறப்போ ரேவதி உங்க முகத்தை பாக்குறது தான் கரெக்டா இருக்கும். சகல, நீ ரொம்ப யோசிக்காதப்பா. நீ ரேவதி முன்னாடி வந்து நின்னா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மாப்பிள்ள, நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். எங்களுக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இதையும் செய்யுங்களேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. புருஷனுக்காக பொண்டாட்டிக்கப்பட்ட பூஜை இது மாப்பிள்ள. இந்த நேரத்துல ரேவதி உங்க முகத்தை பாக்குறது தான் சரியா இருக்கும். சரிங்க மாமா, நான் வந்து நிக்கிறேன். ம், இது போதும் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? மாமா, ரேவதி முன்னாடி சகல வந்து நிக்கணும். அதே நேரத்துல மருது வெளியே போகணும். அதுவும் அவனா போற மாதிரி இருக்கணும். பேசாம அவனுக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துடலாமா? பாத்தியாமா உன் புருஷன் சொல்றத? ஏமா நான் பேசிக்கிட்டே இருக்க, எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க. என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஷூவை பாத்துட்டு இருக்க. யார் ஷூ அது? அப்பா, அது அந்த மருதோட ஷூ தான்ப்பா. அதுல 4 கட்டெரும்பு பிடிச்சு போட்டா எப்படி இருக்கும்? ம், வா ரே வா, வாட் அ கிரிமினல் மைண்ட். இங்க ஒன்னையும் காணோம். ரோகிணி, டேக் த ப்ராடக்ட். இந்தாங்க. யா, ஏங்க, என்ன நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? எப்படி கூப்பிடுறது? மியாவ், மியாவ். இது பூனைக்கு இல்ல, எருமை எப்படி கூப்பிடுறது? முன்ன பின்ன எருமை புடிச்சிருந்தா தெரியும். எருமை பார்த்து தெரிஞ்சோடயே பழக்கமா போச்சு. சர்க்கரை நல்லா கொட்டுங்க, அது வரும். வந்துரு வந்துரு தானா வந்துரு, எறும்பு வந்துரு தானா வந்துரு. ஏங்க பாரு, நாம அங்கேயும் கொஞ்சம் போடுவோம். இங்க வரும்போது வரட்டும். காமான்.